வணக்கம். இந்த வாரம் நம்ம லிஸ்ட்ல அடுத்த படம் இது 80sல இருந்து மலையாளத்துல பல நல்ல படங்களை தந்துட்டு இருக்கிற இயக்குனர் சத்யன் அந்திகாட். ரீசெண்ட் இயர்ஸ்ல மலையாள படங்களை ஃபாலோ பண்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிரணய கதா, ஜோமோன் டேஸ் விசேஷங்கள், ஞான் பிரகாஷன் மாதிரியான படங்களோட இயக்குனர்னு சொன்னா தெரியும் நினைக்கிறேன். இவருடைய மனசி நக்கரே அப்படிங்கிற படத்துல தான் நயன்தாரா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்கிறது ஒரு கூடுதல் ட்ரிவியா. அந்த படத்துல ஒரு மரக்குடையால் முகமறைக்குன்னு ஒரு செம்ம பாட்டு வரும். எனக்கு பர்சனலா இவர் இளையராஜாவோட கொலாப் பண்ண பல பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவருடைய பசங்க தான் அனூப் சத்யன், அகில் சத்யன், ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ். நல்ல ஹியூமர் கலந்த ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா படங்களுக்கு பிரபலமான சத்யன் அந்திகாடோடைய லேட்டஸ்ட் ஆஃபரிங் தான் இந்த ஹிருதயபூர்வம். எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். இந்த ஹிருதயபூர்வம் அப்படின்னா ஹோல் ஹார்ட்டடா, மனப்பூர்வமா, முழு மனசோடன்னு அர்த்தம். இந்த படமும் ஃபுல் ஆஃப் ஹார்ட் தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிப் வருது, அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். பட் அதை நீங்க மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ரிவ்யூவே தேவையில்லை. இப்போவே படத்தை பாருங்க, அப்புறம் ரிவ்யூ பாருங்க. இல்ல நான் முதல்ல ரிவ்யூ தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ. ஹிருதயபூர்வம். மோகன்லாலுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடக்குது. அவருக்கு ஹார்ட் டொனேட் பண்ணவர் கொலனல் ரவீந்திரநாத்னு ஒருத்தர். ரவீந்திரநாத்தோடைய பொண்ணு தான் மாளவிகா மோகனன். தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு மோகன்லாலை இன்வைட் பண்றாங்க. மாளவிகா, நீங்க வந்தா என் அப்பாவுடைய பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மோகன்லால் அங்கே போறாரு. இதுக்கப்புறம் அவர் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ஹிருதயபூர்வம். இந்த படத்திலே ஒரு டயலாக் வரும், எதுக்கு ஆக்ஷன் வயலன்ஸ் எல்லாம் சும்மா படம் எடுக்கிறீங்க, நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் எடுங்களேன் அப்படின்னு மோகன்லால் கேரக்டர் பேசுவாரு. அப்படி ஒரு படம் தான் இது. ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியான ஒவ்வொரு அழகான சூழலும், சீனும், டயலாகும் சீம்லெஸ்ஸா ஆர்கானிக்கா வருது. இப்படி பண்ணணும்னு டெலிபரேட்டா நினைச்சு பண்ண மாதிரிலாம் தெரியல, செம்ம எஃபர்ட்லெஸ்ஸா தெரியுது. எப்பவும் போல சீனுக்கு சீன் பொறாமையாகவும் இருந்துச்சு இந்த ரைட்டிங்கை பார்த்து. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பிளாஸ்ட், நான் ஸ்டாப்பா சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. இந்த சித்தாரே ஜமீன் பருக்கு அப்புறம் இவ்வளவு பாசிட்டிவா நல்ல ஹியூமர் இருக்கிற படம்னா அது இதுதான். இன்ஃபேக்ட் காமெடியை பொறுத்த வரைக்கும் அதை விட இந்த படத்துல அந்த ஹியூமர் கோஷன்ட் அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு ரன்னிங் கேக்லாம் முடிகிற விதம் அட்டகாசமா இருந்தது. கொஞ்சம் தப்புனாலும் விரசமா போற வாய்ப்புகள் அதிகம். ஆனா ரொம்ப பேலன்ஸ்டா, நுவான்ஸ்டா இருக்கு படத்தோட ரைட்டிங். அவ்வளவு சென்சிபிளான கதை, திரைக்கதை. விஐபி படத்துல சாரி ரகுவரன் காமன் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு விவேக் சொல்வார்ல, படத்துல நம்மளை அப்படி ரியாக்ட் பண்ண வைக்க நிறைய சீக்வன்சஸ் இருக்கு. ஒவ்வொரு சீன் முடியும் போதும் விவேக் மாதிரியே நம்மளையும் மனசுக்குள்ளேயே சாரி கேட்க வச்சிடறாங்க. செம்ம சூதிங்கான விஷுவல்ஸுக்கு ஏற்ற சூதிங்கான ஸ்கோரை கொடுத்துருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று வருது, அது எனக்கு ஒர்க் ஆகல. பட் 60 ராம் ஒரு மெலடி கேட்க நல்லா இருக்கு. இப்படி ஒரு எமோஷனலான கதையை லைட் ஹார்ட்டடா ட்ரீட் பண்றதே பெரிய விஷயம். படத்துல மோனோலாக்ஸ் வந்தாலுமே கூட எதுவும் ரொம்ப சீஸியா நம்மளை கலங்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா டயலாக்ஸ் அவ்வளோ இயல்பா எழுதப்பட்டிருக்கும். அந்த ட்ரெயின் மெட்டாஃபர் டயலாக்லாம் நான் செம்மையா அசந்துட்டேன். ப்ரிடிக்டபிளி அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோல திரைக்கதை நகருது. வர விஷயங்கள் நாம நினைச்ச மாதிரியும் இருக்கும், ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணம் காஸ்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸஸும் தான். மோகன்லால் எப்பவும் போல அசத்தி இருக்காரு. இந்த கதையோடைய பெரும்பாலான நேரம் அவரும் ஒரு கேரக்டரா மட்டுமே வராரு. எப்பேற்பட்ட டாப் ஹீரோ. ஆனா இந்த படத்துல அவர்கிட்ட பேசப்படுற விஷயங்கள், அந்த கேரக்டர் நடத்தப்படுற விதம், அந்த கேரக்டர் வர கஷ்டங்கள், அந்த கேரக்டர் ஈகோ இல்லாம பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மலையாளத்துல மட்டுமே சாத்தியப்படுற அபூர்வமான விஷயம். மைன்யூட்டான ரியாக்ஷன்ஸ், கண் அசைவு, சின்ன கவுண்டர்ஸ்னு காமெடியிலையும் அசத்திருக்காரு. அண்ட் இந்த படத்துல ஆக்ஷன் இல்லைனாலுமே கூட இதுக்கும் ஒரு பிசிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அந்த விஷயத்திலையும் லாலேட்டன் பின்னிருக்காரு. படம் முழுக்க ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டோடவே அவர் நடமாடுறதும், பேசுறதும், சிரிக்கிறதும், சாப்பிட்றதும் அவ்வளவு நேச்சுரலா கன்வின்சிங்கா இருக்கு. மோகன்லால் மாதிரி ஒரு ஆக்டர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதுவும் மெட்டாவா வர அந்த ஒரு டயலாக் எக்ஸ்சேஞ்சில் அவ்வளவு ஸ்பான்டேனிட்டியை கொண்டு வந்திருக்காரு. சில இடங்கள்ல அவர் நடிப்பை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ்ல கமல்ஹாசன் மட்டும்தான் பண்ண முடியும், அவர் பண்ணா செம்மையா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா அதெல்லாம் நடக்குமா? மாளவிகா மோகனன் நடிச்ச எல்லா படங்களையும் நான் பார்க்கல. பட் நான் பார்த்ததுல இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். நேச்சுரலா அந்த கேரக்டராகவே பிளெண்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நடிக்க வருங்கிறதே எனக்கு இந்த படம் பார்த்து தான் தெரியுது. ஸோ நோ அஃபென்ஸ். நல்ல எக்ஸ்பிரசிவான கண்கள் அவங்களுக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மோகன்லாலே சில இடங்களை டாமினேட் பண்றாங்க. ஒரு எமோஷனலான கேரக்டர், பட் மீட்டரை ரொம்ப தாண்டாம ரொம்ப நீட்டான ஒரு போர்ட்ரேல், கண்ட்ரோல்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மோகன்லால் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிற சைட் கி கேரக்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ல எழுதப்படும். ஆனா இதுல சங்கீத் பிரதாப் கேரக்டர் அப்படி இல்லை. சங்கீத் பிரதாப் மேக்சிமம் அவர் வர காட்சிகள், பேசுற வசனங்களை ஸ்கோர் பண்ணிடுறாரு. அவருக்கான ஸ்பேஸை அவ்வளோ ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அட்டகாசமான டைமிங் சென்ஸ் இருக்கு அவருக்கு. மாளவிகாவுடைய அம்மாவா சங்கீதா எனக்கு சர்ப்ரைஸான காஸ்டிங்காக தான் இருந்தது. ரொம்ப பேலன்ஸ்டான, மெச்சூர்டான, லெவல் ஹெட்டட் கேரக்டரை ஜெனுவினா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க சங்கீதா. இந்த படத்துல ஹியூமரோட சேர்ந்து கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் பெரிய ஸ்ட்ரென்த். மோகன்லால் கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், சினிமா எடுக்க ட்ரை பண்ற 3 யங்ஸ்டர்ஸ், ஓடி போன ரஞ்சனின்னு அப்பப்போ வீடியோ கால் பண்ற சௌமியா, லாலு அலெக்ஸ் கேரக்டர், மாளவிகாவுடைய மாமா, தாத்தா, கொஞ்சம் ஓவர் த டாப்பா போற சித்திக் கேரக்டர், அவருடைய சித்தப்பாவா ஒரே ஒரு சீன்ல வர ஒருத்தர், வைஃபா வர சபி
சபிதா ஆனந்த்னு படம் முழுக்க மெமரபிளான குவர்க்கியான கேரக்டர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேரும் மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு இருக்கு படத்தோட ரைட்டிங். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரோடைய பிளஸ் அண்ட் மைனஸை காட்டுற அதே நேரத்தில் எல்லாரையும் இந்த கதை டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணுது. ஸோ ஹிருதயத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா படத்துடைய குறைகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அன்பார்ச்சுனேட்டா அந்த விஷயத்தை இந்த படத்திலே பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல கதை நகரவே இல்லை, அப்படியே நின்றுது. மோகன்லால் ஒருத்தர் வீட்டில் தங்கறது, அங்க அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அவருடைய குழப்பம் எல்லாத்தையும் வச்சு காமெடியா கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாம அதே ஜோன் உள்ளே திரும்ப திரும்ப இன்ஃபினிட் லூப் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல ஃபன்னியான மொமெண்ட்ஸும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. 60 பார்ட் ஒன்று நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்க கிட்டத்தட்ட படம் மொத்தமா ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோவோடைய ஆக்ஷனுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்கு, அது விசில்வத்தி மொமெண்டா இருந்தாலுமே கூட கதைக்கு நெசசரியா தெரியல. கண்டிப்பா மொத்தமா ஒரு 20-25 நிமிஷம் இந்த படத்துல ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ்ல விட்டதை பிடிச்சிடுறாங்க. ப்ராப்பரான ஒரு எமோஷனல் மொனலாக் வச்சு வண்டியை திரும்ப அந்த ஹியூமர் சாலிட் டிராமான்னு பழைய ரூட்டுக்கு கொண்டு வந்து ஸ்மூதா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் இந்த ஹிருதயபூர்வம், ஹிருதயம், மூளை, கிட்னி, லங்ஸ்னு எல்லாத்துக்குமே தெரப்பி கொடுத்த மாதிரியான ஒரு படம். பர்டிகுலரா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓப்பனிங் கட்ல சொன்னதை திரும்ப சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த டிப்பை கண்டுக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல மட்டுமே பாருங்க. கிரௌடோட சேர்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஃபீல் குட் படம். அனூப் சத்யன் எடுத்த அந்த வரணே அவசியம் உண்டு மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். சென்னையில சப்டைட்டில்ஸோட தான் இந்த படம் ஓடுது.